ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2 days ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வீக்கெண்ட் அப்போ எடுத்ததாங்க. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் சேர்ந்த மாதிரி வரும். சாட்டர்டே அன்றைக்கி நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன், அதுவுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சண்டே அன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சண்டே மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் விருந்து மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம், அதையுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் நேரமாக ஒர்க் இருந்ததுங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே எடுத்து கொடுத்துட்டு ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அப்படியே இருந்ததுங்க. இதில் வந்துட்டு பல்காக சமைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சண்டே அன்னைக்கு ஒரு 16 பேருக்கு குக் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி தான் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்ஸ்க்குமே வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் குக் பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் இல்லாதங்காட்டி இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே கடை இருக்குங்க, அங்கே போயிட்டு கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாலும் தான் வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் பல்காக குக் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போய் இந்த முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனியனுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுனால ஸ்டோர் ரூமில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அங்கே வந்து கொட்டி வச்சுட்டேன். அடுத்து வாங்கிட்டு வந்த பூண்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்துட்டு சென்டரில் ஒரு கார்ட்போர்டு வச்சு பழசு புதுசெல்லாம் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் க்ரீம் பண்ணி இருந்தது, அது கூட ஒரு டம்ளர் காஃபி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சு. எனக்கு மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குக் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேமியா, உப்புமா இந்த மாதிரி தான். அதை சாப்பிட்டு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த அன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீம் பண்ணும் காஃபி தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நானும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. முதல் வேலையாக ஆனியனில் உரிக்கிற வேலை தான். நெக்ஸ்ட்டே சிக்கன், மட்டன் ரெண்டுமே குக் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக தேவையானது இந்த சின்ன வெங்காயம் தான். அதனால் ஒரு 2 kg கிட்ட சின்ன வெங்காயமே வந்து உரிக்கிற மாதிரி இருந்தது. அது ஈஸியாக உரிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டிப்புமே வந்து இருக்குது. என்னென்னா உரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தண்ணீர் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா உரிச்சு பாருங்கள், கண்ணுமே எரியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா முதல் வேலையாக வந்து நம்ம யோசிக்கிறது வந்துட்டு வீடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன சமைக்கலான்னு சொல்லி யோசிக்கிறது, இது வந்து 2வது. அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அதனால் க்ளீனிங் ஒர்க்கில் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மெனு தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து கேட்டு எல்லாம் சமைச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு ஆனியனுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாம் உரிச்சு முடிச்சாச்சுங்க. அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கல, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக நான்வெஜ்னாவே அதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதை ரெடி பண்ணலான்னு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ தான் பல்கான குவான்டிட்டியில் வந்து சமைச்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் லைட்டாக குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர் ஆர் கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல்லாக வந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வரமிளகாயெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து சிக்கன் சின்னாமணி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயினான இதே பார்த்திங்கன்னா வரமிளகாய் தான். இதை வந்து க்ளீன் பண்ணுறத கொஞ்சம் கஷ்டமான ஒர்க், ஸோ பண்ணிடலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ஒன்று கூட இல்லாமல் ரிமூவ் பண்ணணும். இது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. நானும் ரேண்டமாக ஒரு 30 வரமிளகா கிட்ட வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா பத்திரினா நம்ம நெக்ஸ்ட் டே கூட மறுபடியும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிளகா வந்து அதிகமாக இருந்ததோ இல்லையோ அதில் இருக்க சீட்ஸ் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதுக்கப்புறம் தேங்காயுமே துரி வச்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். இதுக்குமே ஒரு டிப் வந்து இருக்குங்க. என்னென்னா இந்த மாதிரி தேங்காயெலாம் வந்து உடைப்போம் இல்லைங்களா, நம்ம நார்மலாக உடைச்சோன்னா அதில் வந்து ஒரு சில டைம் வந்து நல்லா கிராக் விழுந்து நல்லா கோணையாக வந்து உடஞ்சிரும். அது கரெக்டாக உடையணும் அப்படின்னா அது உடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அருவாள் வச்சு உடைக்கிறனால கூட உடைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கல்லை வந்து இது பண்ணி உடைக்கிறனால உடைக்கலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். தண்ணியில் இது பண்ணிவிட்டு உடைக்கிறப்போ நம்ம தேங்காயுமே வந்து நல்லா ஈவனாக வந்து உடஞ்சி வரும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தேங்காயுமே துரி வச்சிடலான்னு சொல்லி தாங்க துரி வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்புமே வந்து வாஷ் பண்ணி விட்டலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே நான்வெஜ் சமைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் எல்லா திங்ஸும் இங்கே தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபுல்லாலாம் பண்ணலங்க, சரி இந்த அடுப்புக்கு சைடில் மட்டும் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மதிய சமையல் செஞ்சிடலான்னு சொல்லி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா காலையிலேயே வந்து மைல்டாக தான் சாப்பிட்டோம், அதனால் மதியம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்கிறதுக்காக முருங்கை
முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சட்னி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்ததுங்க. ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், 4-5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக தயாராகிருங்க. இதை இறக்கி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட்லேயே வந்துட்டு முருங்கைக்கீரை சட்னிக்குமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி 4-5 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 3 வரமிளகாய், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் தக்காளியில் வதங்கினதுக்கப்புறமா தான் மல்லி சீரகம் வந்து சேர்க்கணும். இது சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையில் வந்து ஒரு 2 கைப்பிடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சட்னியை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை வந்து கம்மியாகவும் தேங்காய் வந்து அதிகமாகவும் சேர்த்து செய்கிறப்போ தான் அதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சட்னிக்கெலாம் கல்லுப்பு சேர்த்து அரைக்கிறப்போ தான் அதனோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையில் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு இது முருங்கைக்கீரை சட்னினா கண்டுபிடிக்க முடியாதுங்க. நிஜமாலுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருந்தது. மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு நல்லா சுட சுட முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சட்னி தான் நல்லா சூப்பராக இருந்தது. என்னோடய டேஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த புதினா சட்னி மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட இது வந்து புதினா சட்னின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மதியம் லஞ்சுக்கு நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ், முருங்கைக்கீரை பொரியல், ரசம், முருங்கைக்கீரை சட்னி தான். நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஹஸ்பண்டுமே வந்ததுக்கப்புறம் நாங்களுமே மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நாங்களுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதுக்காக ஷாப்புக்கு வந்து கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிராசரிஸ்லாம் வாங்கியுமே வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுவுமே கையோட வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் வந்து போயிருந்தோம். அங்கே வீடியோஸ்லேயே எடுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன். பட் ஆனால் நாங்கள் வீடியோஸ் வந்து எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு திங்ஸ் எடுத்தேன் அப்படின்னா திங்ஸ் வந்து எது எடுக்கிறேன்னு சொல்லி எனக்குமே ஞாபகம் இருக்குல்ல. அதனால் வந்துட்டு மெயினாக திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணுங்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கிச்சனில் வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா வச்சதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலான்ட்டு. நான் எப்போவுமே இந்த மாதிரி கிராசரிஸில் வந்துட்டு பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுவுமே ஃபஸ்ட்டு பழசெல்லாம் எடுத்து ஒரு சைடு வந்து வச்சுட்டேன். ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் புதுசெல்லாம் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்ததெல்லாம் மேலே வச்சோன்னா தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணி முடிச்சலாம் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் பாக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்து வந்துட்டு பேஸ்கெட் அரேஞ்ச்மெண்ட்னா நான் வந்துட்டு 3 விதமான பேஸ்கெட் வந்து வச்சுருப்பேங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா லைசால், வினிகர், காலின், டெட்டால், விம் லிக்விட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். செகண்ட் இருக்க பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரஸ்னா, டூத் பேஸ்ட், காஃபி பவுடர், டீ பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செகண்ட் பேஸ்கெட்டில். அதுவே தேர்ட் பேஸ்கெட்டில் வந்துட்டு இந்த சோப் பவுடர், டிஷ் வாஷிங் சோப்பு, வாஷிங் சோப் இதெல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் மாவு ஐட்டம்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்குது. இதுவுமே ஃபஸ்ட்டு அந்த ட்ரே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஆல்ரெடி இந்த மாவெல்லாம் கொஞ்சம் சிந்தி இருந்தது. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து அதனோட ஸ்டாக்கில் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் இந்த கட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து மேலே வச்சோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இந்த பேஸ்கெட்டுமே நல்லா அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயுமே நல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டைம் நம்ம வீட்டுக்கு புது வரவு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்க்குமே வந்து மசாலாஸ்லாம் போடுறதுக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு எனக்கு ரொம்ப நாள் ஏதாவது ரெசிபி வந்து செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த டைம் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இது ரெடிமேட் பூண்டு குழம்பு மிக்ஸ் தான். ஹஸ்பண்ட் வந்து மதியம் லஞ்சுக்கு வரமாட்டேன்னு தான் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் சடனாக லஞ்சுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன குழம்பு பண்ணலான்னு சொல்லி நமக்கு யோசிச்சு பாதி நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரெடிமேட் மிக்ஸ் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா டீ வடை தான். இதில் வந்து 2 லேயர் இது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்துட்டு ஃபனல் டைப் மாதிரி இருக்குது. அதையுமே வந்து நம்ம வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைப்புமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து புதுசாக இவ்வளோ தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பில்லெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம செக் பண்ணுறப்போ தான் அதனோட ரேட்டெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து எப்போவுமே கிச்சனில் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது கிராசரிஸ்லாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான எவ்வளோ செலவுன்னு சொல்லி இதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இப்படி நோட் பண்ணி வைக்கிறப்போ தான் நம்ம மந்த்லி வந்து கிராசரிஸ்க்காக இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லி நமக்குமே மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸுமே நல்லா ட்ரை ஆகி முடிச்சிருச்சு. அதையுமே எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். சரி வாங்க நான் மார்னிங் என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி சீக்கிரமாக காமிச்சிட்றேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான். இதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே துருவனை தேங்காய். இந்த குட்டி பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா பச்சை புளி ரசம்காக ஒட்டுக்கா வச்சா எல்லாம் நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சாச்சு. இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பாத்திரம். அதுக்கு சைட்லேயே வந்துட்டு பாக்கத்தட்டுமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஃபைனலி எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டமில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டைனிங் ஹாலில் வைக்க வேண்டியதால் டைனிங் ஹாலையுமே வச்சுட்டேன். டைனிங் ஹாலில் என்ன வச்சுருந்தானா இந்த பாத்திரம் பாக்கத்தட்டு ரெண்டையும் வந்து டைனிங் ஹாலில் வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா இது கூடவே மெயினாக பார்த்தீங்கன்னா 2 பழைய கிளாத்துமே வந்து வச்சுட்டேங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் வந்து குக் பண்ண போகிறோம். அது பிடிச்சி தூக்கிறதுக்காக வந்து பழைய கிளாத்துமே வந்து பக்கத்துலேயே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அது டீயோட வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் சாப்பாடு ஒரு முழு கத்திரிக்காய் ஃப்ரை தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. ஃபஸ்ட்டு இந்த முழு கத்திரிக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு 4 பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 4-5 கருவேப்பிலை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் தனியாக வந்து ஃப்ரை பண்ணணும்லாம் கிடையாது. இதிலேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, மசாலாஸ்லாம் வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தா மட்டும்தான் கத்திரிக்காய் வந்து வேகும். சேர்த்ததுக்கப்புறமா மூடி ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க. நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. சைட்லேயே வந்துட்டு ஒயிட் சாப்பாடுமே வச்சாச்சு தயிர் சாப்பாட்டுக்காக. இப்போ நம்ம தயிர் சாப்பாட்டுக்கான தாளிப்பை வந்து ரெடி பண்ணிடலாங்க. இது நார்மலாக நீங்கள் எப்பவும் தாளிக்கிற மாதிரி வந்து தாளிப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தயிர் சாப்பாடுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் தயிர் சாப்பாட்டுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். தயிர் சாப்பாட்டுக்கு வந்துட்டு சிம்பிளான ஒரு டிப் வந்துட்டு என்னென்னா தயிர் கம்மியாகவும் பால் அதிகமாகவும் ஊற்றி செய்கிறப்போ சாப்பாடு வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் சாப்பாட்டுக்கு வந்துட்டு நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்தாங்க. இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, எந்த விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சுட தயிர் சாப்பாடு கத்திரிக்காய் ஃப்ரையோட வேறு லெவலில் இருந்தது. நாங்களும் அந்த அன்றைக்கி நேரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். இனி வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது. அதாவது சண்டே மார்னிங் தான். நேரமாகவே ஒரு 5:30க்கு எழுந்தாச்சுங்க. எழுந்து முதல் வேலையாக வந்து டீ காஃபியில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்டுமே மட்டன் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே என்னோடய குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முதல் வேலையை முட்டையெல்லாம் பாயில் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா எக் பாயில் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தேவைப்படுறப்போ அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் பார்த்திங்கன்னா தேவையான அளவு அரிசியுமே ஊற போட்டாச்சு. பச்சை புளி ரசத்துக்கான புளியுமே வந்து ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்டுமே மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சிக்கன் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க. நானுமே மட்டன்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லி தாங்க வச்சுட்டு இருந்தேன். மட்டன் பீஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது மறுபடியுமே கட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நேற்று உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதெல்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா ஒரே பேஸ்கெட்டில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம குக் பண்ணுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே மட்டன் கிரேவியுமே ரெடி பண்ணலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பெரிய குக்கர்லேயே வந்து சமைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் நார்மலாக என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த குக்கர் வச்சு குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படியும் ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. ஹாய் கவிங்க நல்லாதான் இருக்குது மட்டன். அந்த பக்கம் சிக்கன் செய்யறதுக்காக
தான் குண்டா வச்சுருக்கோம். மட்டன் கிரேவிக்கு எல்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு தேவையானதெல்லாம் தாளித்து விட்டலான்னு சொல்லி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வீடியோஸ்லேயே எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் வீடியோஸ்லேயே எடுத்து கொடுத்துருந்தாங்க. மெயினாக நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் பிரியர். அது மட்டும் இல்லாமல் இவங்க நான்வெஜ்மே வந்து நல்லா சமைப்பாங்க. இந்த மாதிரி ஹெவியான குவான்டிட்டியில் வந்து சமைக்கிறோம் அப்படின்னா ஹெல்ப்புமே வந்து பண்ணுவாங்க. ஒரு சைட் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் வரமிளகா நல்லா வதங்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து எனக்கு ஒரு குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். முட்டை மசாலாவுக்கு வந்து ஆனியன் முன்னாடி நாள் உரிக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதனால தான் வந்து உரிச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போவே உரிச்சிருந்தா கூட அந்த டயர்ட்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்காது என்னமோ. ஏன்னா அப்போ உரிச்சிட்ருக்கிறப்ப கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான். அதனால் சீக்கிரமாக வந்து உரிச்சிடலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸில் அவங்க எடுத்து கொடுத்தது தான். எப்போவுமே அவங்கவுங்க ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறது அது வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக வந்து எடுத்து கொடுக்குறதுனா இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி கேஷுவலாக எடுக்கிற வீடியோஸில் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே மட்டன் எல்லாமே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குமே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ அதுவுமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இதையுமே மூடி வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு சைடு சிக்கன், இன்னொரு சைடு மட்டன். அடுத்து எக் மசாலாக்கான எக்குமே வந்து உரிச்சிட்ருக்காங்க. இது வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து உரிச்சோங்க. வீடியோஸ்க்காக அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா சும்மா அவரே வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்களேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறம் எக் மசாலாக்கான மசாலாஸ்மே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு சைட்லேயே சிக்கனுமே ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சுங்க. அதனால மிக்ஸ் பண்ணி விட சொல்லிட்டு இருந்தேன். அதுவுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிகமாக குக் பண்ணுறப்போ ஹெல்ப்புக்கு நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து கூட ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தாவே நம்மளே வந்து எல்லாவுக்கும் செஞ்சு முடிச்சிடலாம். மெயினாக என்னோட இது வந்து அதுதான். நாங்கள் நினச்சதை விட எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்ததுங்க. மெயினாக இது எக்கு தான். எக்கு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக 2 or 3 பாயில் பண்ணுறப்போ கூட ஒரு சில டைமில் வந்து கிராக் விழும். ஆனால் இவ்வளோ அதிகமான குவான்டிட்டியில் வந்து எல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் மசாலாஸ் எல்லாமே நல்லா சூப்பராக கோட்டாகி பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 போலவே குக் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரி வாங்க நாங்கள் என்னென்ன சமைச்சோன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி சிக்கன் சிந்தாமணிங்க. இது வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக போட்டு செஞ்சுருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அடுத்து எக் மசாலா தான். இது ஃபைனலாக வந்து மேலே மல்லியில தூவி சர்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து மட்டன் கிரேவி. இது வந்துட்டு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து செஞ்சுருந்தோம். அடுத்து பச்சைப்புளி ரசம் தான். இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் எதுவுமே எடுக்கலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வரக்கூடிய விளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சைட்லேயே வந்துட்டு பாக்குத்தட்டு அண்ணன் கூட வந்து வச்சுருக்கோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு தேவையானால ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அவங்களாம் வந்ததுக்கப்புறமா சாப்பாடெலாம் வச்சுக்கலான்னு சொல்லி தான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுமே ஒரு 11:30 போல் எல்லாருமே வந்துட்டாங்கங்க. எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நார்மலாக இன்னொரு பெட்ரூம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ரூம் அந்த அன்றைக்கி ஃபில் ஆச்சுன்னே சொல்லணும். ஏன்னா குட்டீஸ்லாம் அந்த அன்றைக்கி அந்த ரூம்லேயே தான் இருந்தாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. நல்லா ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வரத்துக்கு முன்னாடி நானும் ரஸ்னாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. வந்ததுக்கப்புறமா ரஸ்னாலாம் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 12:30 மேலே குட்டீஸ்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கங்க. அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் போட்டுடலான்னு சொல்லி எல்லாம் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். குட்டீஸ் மேலே வெளியில் அந்த போட்டிக்கோ இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குட்டீஸ்மே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ராஜாராணி எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அவங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுமே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லி நாங்களுமே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்ணாங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டோங்க. ஏன்னா இவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்களாம் ஒரு கேங்காக உட்காந்துக்கலான்னு சொல்லி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா வீட்டில் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே இருந்துட்டு இருந்ததுக்கு இன்றைக்கி நம்ம வீட்லேயும் இவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்குங்கிறப்போ ரொம்பவே அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. வந்திருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு 2 days அப்புறமா பர்த்டே. அவங்களுக்குமே ஒரு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. நான் நார்மல் வாய்ஸ் தான் வந்து வைக்கலான்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் அதில் கிளியரன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை. அதனால் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. போன இயர் July 28 அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஹஸ்பண்ட்க்கு வந்து இவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே தெரியும். நான் வந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்தது அப்போ தான். ஆல்ரெடி மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. அப்போ இவங்க தான் சொல்லி எனக்கு தெரியாது. பட் ஆனால் தனியாக போகிறப்ப தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க.
நாங்கள் அதான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். போன இயர் சேம் இதே டைமில் தான் வந்துட்டு நம்மளாம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதுக்குள்ளே 1 இயர் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த இயர் செலிப்ரேஷனுக்காக எல்லாம் இங்கே வந்திருக்கீங்களான்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்க குட்டீஸ்லாம் பேசுகிறதே வந்துட்டு ரொம்பவே அபூர்வமாக இருக்குது. இவங்க எல்லாருமே அத்தை மாமான்னு கூப்பிடும்போது நல்லா இருந்தது. அந்த கேக்குக்கு மேலே ஹார்ட்டின் மாதிரி ஒரு சாக்லேட் வச்சுருந்தாங்கங்க. அதை வந்து எடுத்து அந்த குட்டீஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அடுத்து அந்த கேக்கில் கட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுமே இருந்தது. அதில் கட் பண்ணி வைக்கிறப்போ லைனாக எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுமே எடுத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோஸ் எடுக்கிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இடையிலலாம் அந்த குட்டி குட்டி போசஸ்மே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கேக்கில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் டெரஸ்லேயுமே கொஞ்சம் நேரம் குட்டீஸில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நார்மல் டேஸ்லாம் நான் மட்டும்தான் இந்த டெரஸில் வந்து நடந்துட்டு இருப்பேன். இன்றைக்கி குட்டீஸில் இருந்தங்காட்டி அந்த இடமே கொஞ்சம் ஃபில்லான மாதிரி தான் இருந்தது. அடுத்து ஈவினிங் ஒரு 5 o'clock போல் எல்லோரும் கிளம்பிட்டாங்கங்க. ரொம்பவே வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாம் ஒட்டுக்கா இருந்துட்டு சடனாக கிளம்பி போகிறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னொரு நாள் வரேன்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் எப்பவும் இதே பாண்டிங்கோடு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.